ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடகா ஸ்பெஷல் உப்பட் குழம்பு. நம்ம ஊரில் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நம்ம ஊரில் போலி அப்படின்னு சொல்லுவோம். கர்நாடகாவில் இதை உப்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.25 டம்ளர் துவரம்பருப்பு நான் இங்கே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு, இந்த டம்ளரில் நான் ஒரு 1.25 டம்ளர் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவிடணும். கழுவிட்டு நம்ம இந்த உப்பட் குழம்பு செய்ய போகிறது அப்படிங்கிறதுனால 1 டம்ளருக்கு 5 டம்ளர் மாதிரி தண்ணி நான் வச்சுருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ நம்ம இந்த கழுவி வச்சுருக்கிற பருப்பு இருக்கு இல்லையா, அதை போட்டுடணும். அதை போட்டு அது ஒரு 3/4 பதத்துக்கு வேகணும். உப்பட்டில் குழம்பா அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இந்த பருப்பை நல்லா வேக வச்சிடணும். ஒரு 3/4 பதத்துக்கு அது வேகணும். இப்போ நான் இதில் கொஞ்சம் நல்லா அது கொதித்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ அதை செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வெந்திருக்கு அப்படின்ட்டு. இன்கேஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வெந்துருச்சுன்னா கூட பரவாயில்ல. இது நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த பருப்பை நம்ம நசுக்கி பார்க்குறோம். நல்லா வெந்திருக்கு. இப்போ குழம்புக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 கட்டி பூண்டு, ஒரு 10 கார மிளகாய், அப்புறம் காஷ்மீரி சில்லி, அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி, கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் தேங்காய், கொத்தமல்லி தழை, இதெல்லாம் தான் தேவை இந்த குழம்பு செய்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த பேடிகை சில்லி ஒரு 5லேருந்து 6 பேடிகை சில்லி, அப்புறமா நான் இதில் மிளகு ஜீரகத்தை காட்ட மறந்துட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு ஆட் பண்ணுறோம். இந்த பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிட்டு நான் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கணும். ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா கூட ஓகே தான். இதில் நம்ம ஏன் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவர், ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நம்ம சேர்க்குறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க, நம்ம தக்காளி வதங்குறதுக்காக. நான் இதில் உப்பு ஆட் பண்ணல. தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணும், அடிப்பிடிக்க விடக்கூடாது. அதுக்கப்புறமா இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ திருப்பி அதே கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி வர கொத்தமல்லியும் வரமிளகாயும் வறுத்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட அப்படி வர கொத்தமல்லி இல்லை அப்படின்னா நீங்கள் வர கொத்தமல்லி தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வர கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் இருக்குது இல்லையா, அந்த மிளகாயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் புளி இதெல்லாம் போட்டுட்டு நான் அந்த தேங்காய், கொத்தமல்லி தழையெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் மிக்சிக்கு மாற்றிட்டு ஒரு உருண்டை பூரணம் போடுறேன். இந்த பூரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அந்த பருப்பு வேக வச்ச பூரணம். இதில் நம்ம தேங்காய், வெல்லம் இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த பூரணம் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த அரைச்ச விழுதோடு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம பருப்பை வேக வச்சு வடிச்சிருப்போம் இல்லையா தண்ணி, அந்த பருப்பு தண்ணியை எடுத்துட்டு அதில் இந்த நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் கலந்துக்கலாம். இதை கலந்துட்டு உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி, இப்போ உங்களுக்கு இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா டேஸ்ட் போயிடும். ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா அது கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் தாளிப்பு ஆட் பண்ணணும். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த உப்பட் ஒரு உப்பட் வச்சு நெய் ஊற்றி சாப்பிட்டுட்டு அடுத்து சாதம் போட்டு இந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் தான் நம்ம வந்து இதில் தாளிக்கிறதுக்காக போட போகிறோம். இந்த கடுகு வந்து நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்தடுத்து நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற ஐட்டம் ஒன்றுனா நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் கொஞ்சம் கடுகு வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு போட்டதுக்கப்புறம் இப்போ நான் அந்த கடுகு பொரிஞ்சோடனே ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பூண்டும் வரமிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம குழம்பு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டா நம்மளோட உப்பட் குழம்பு ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கும். இது வந்து உப்பட் பருப்பில் வேக வச்ச தண்ணியில் செஞ்ச குழம்பு. இது வந்து அந்த பருப்பில் செஞ்ச உப்பட்டு. உங்களுக்கு உப்பட் ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் கூட ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.